மனச்சாந்தி தான். மனசாந்தி. பணமுள்ளவனை ஏழையாக்குவது மனசாந்தி இல்லை குமார். ஏழையை பணமுள்ளவனாக்கு, அதிலே உனக்கு மனசாந்தி கிடைக்கும். வேடிக்கை ஜெகதி. எப்பவுமே சமவெளியான பூமியில பள்ளத்தை எடுத்தாதான் மேடு உண்டாகும். சமவெளியான பூமியை பள்ளமாக்குறதுல யாருக்கு நன்மை குமார்? மேட்ல இருக்கவனுக்கு. அப்போ மனிதனை மனிதன் கெடுத்தால் தான் வாழ முடியும்னு முடிவு கட்டுறியா? அதுல சந்தேகம் வேறையா? சபாஷ் குமார். அப்போ என்னையில இருந்து அதை நான் கையாளட்டுமா? அதுவும் சாமர்த்தியத்தை பொறுத்து இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பிரயத்தனம் செஞ்ச கிடைச்சவர ஆதாயம். நீ இப்ப ரொம்ப புத்திசாலி ஆயிட்ட குமார். எப்பவுமே எனக்கு பிடிக்காத இருந்த கொள்கையை பிடிக்க முடியாம செஞ்சுட்டேன். அடுத்து கெடுத்தாதான் அடுத்தவன் வாழ முடியும்ன்ற உண்மையை உணர முடியாம செஞ்சுட்டேன். இன்னையில இருந்து பார் உன் உபதேசத்தின் வேகத்தை. உழுத உழுதன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம பணம் வாங்காம உழுத மாதிரி நாங்களும் காசு கொடுத்தாண்ட வாங்கி சாப்பிடுறோம். காசி என்னங்க பெருச்சு காசி? அது இன்னைக்கு போக நாளைக்கு வரும். மனுஷனுக்கு குணம் தாங்க பெருச்சு. குணம் பெருசுன்றவன் ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிற? அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற அந்த வீடு யாரு கட்டினது தெரியுமா? யார் கட்டினதுடா? யாரா தெரியாது சொல்ற? மண் குடிசையில வாழறான தொழிலாளி அவன் கட்டினது. அவன் எந்த குடிசையில வாழ்ந்தா எனக்கு என்ன? பணம் வாங்காமையா கட்டினான்? சாயந்தரம் ஆனவனே சல்லியை எண்ணிக்கிட்டு தான்டா போயிருக்கான் ஒவ்வொரு பயிலும். பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ். பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போன நம்ம நாட்டுல எண்ணி பார்த்தா 400 பணக்காரன் கூட தேர மாட்டான். இவனுங்க என்னடா சதா அவனுங்களே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பொறாம பிடிச்ச பயலுக்கு. ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாடு ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்க என்னடா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்கிறதுக்கு திட்டம் தீட்டுறானுங்களா?